வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். நம்ம AIT ஃபேமிலி 2000 மெம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம சேனலுக்கு இப்போ 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம AIT ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட முடியும். அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுவரை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த 50 வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபாட் அண்ட் மைக் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். நம்ம மைக்கை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த மைக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ரிவ்யூ பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இது மாதிரி மைக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக ஃபேக்காக எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் தேடி லிங்க் தரேன், மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபாடை பற்றி தான். நான் இந்த ட்ரைபாடை கிட்டத்தட்ட 4 மாதம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் இதுவரை போட்ட வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரைபாட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரைபாட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ட்ரைபாட் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபாட் பாக்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ட்ரைபாடோட பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் பேக் இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு ட்ரைபாட் இருக்கும். ஸோ ட்ரைபாட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கையில் இந்த ட்ரைபாட் பார்க்க உங்களுக்கு சேர்த்து வச்ச மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு லெக்கை பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து கீழே ஸ்லைட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது. இப்போ இதோட ஹைட் நீங்கள் பார்க்கலாம், ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஒரிஜினல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடையுமே ரொம்பவே ஹைட்டாக போகிற மாதிரி இருக்கும். இதே எப்படி நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 லாக் இருக்கும். இந்த ஒவ்வொரு லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ண போது உங்களுக்கு ஒவ்வொரு ஹைட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெக்லையுமே 2 லாக் இருக்கும். அந்த 2 லாக்லேயே நீங்கள் எந்த லாக் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். பட் 3 லெக்லையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு லாக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு லெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் 3 இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி ஒரு ஹைட் வந்துடும். நீங்கள் எதில் வச்சு வேணாலும் லாக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹைட் வந்துடும். இதுக்கடுத்து 2வது ஸ்டெப் நீங்கள் போகணும் அப்படின்னா இன்னொரு லெக்கில் இருக்கக்கூடிய அதே மாதிரி லாக்கை 3 இதிலே ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த அளவு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். பட் இது ஃபுல் லென்த் இல்லை, இன்னுமே உங்களுக்கு லென்த் போக முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நெக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொட்டேட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பிடிச்சி நீங்கள் ரொட்டேட் பண்ணல, அதாவது கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ண உங்களுக்கு இதுவுமே இன்னுமே ஹைட் ஆகும். ஆனால் பட் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நெக்கில் வந்து உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த லாக்கை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த லிவரை நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் உங்களுக்கு இன்னுமே ஹைட்டாக போகும். ஸோ இந்த ஹைட்டில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடையுமே ஹைட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ட்ரைபாடோட நம்ம ஹைட்டு பார்த்தாச்சு. இதில் வேறு என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு ஹேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ட்ரைபாட். இது வந்து நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கிறனால ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான ரொம்ப வசதியாக இருக்கும். வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 லெவல் மீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா இந்த லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரைபாட் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கா, ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா அப்படிங்கிற பார்க்கறதுக்காக இந்த 2 லெவல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரைபாடோட பாடியில், அதாவது நெக் சைட்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா தரைமட்டம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய பபுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கும். சப்போஸ் அது வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட தரை வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். தரை ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரைபாடை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போது இது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மூலயமா நீங்கள் அந்த லெவல் பார்த்துக்க முடியும். இன்னொரு லெவல் இதோட ஹெட்டில் இருக்கும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 3 மீட்டர், அதாவது ஒரு கேப்சூல் ஷேப்பில் இருக்கும். அதில் சென்டரில் வந்து உங்களுக்கு பபுள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரைபாட் உங்களுக்கு கேமரா நேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது சப்போஸ் வேற எங்கேயா பபுள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கல, உங்களுக்கு வேற ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததான் இந்த ட்ரைபாடில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாடை நீங்கள் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட நெக் சைடில் உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடை நீங்கள் 360 டிகிரியில் ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிள் வச்சு இனி ரொட்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லாக்கும் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி ஹரிசாண்டலாகவும் பண்ண முடியும்.
எப்படின்னு பண்ணால் இதில் ஒரு ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு வரும். அது ஜஸ்ட் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வெர்டிக்கலாக எவ்வளோ வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது 360 டிகிரி உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது, அதோட கொஞ்சம் கம்மியாக உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். மேலே கீழேன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் எப்போ உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணிக்க முடியும். மூணாவது இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் டிக்டாக் வீடியோஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்காக வெர்டிக்கலாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்னொரு லாக் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட இதை வந்து எந்த டிகிரியில் வேணுமோ உங்களுக்கு 90 டிகிரியில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாக வச்சு எடுத்துக்க முடியும், இல்லை ஹரிசானில் வேணும்னா நீங்கள் அப்படியும் வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ 3 அட்ஜஸ்ட்மெண்ட் டாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஃபைனலாக கொடுத்துருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு DSLR வச்சுருக்கீங்க, அதை தான் அதிக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் DSLR எப்படி கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரூ இன்சர்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. அது ட்ரைபோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவில் நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைபோலே அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையுமே ரொட்டேட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன் டைம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் கூடிய லாக்கை ரிமூவ் பண்ணி மேலே ஒரு ஹெட்டை நீங்கள் கழட்டி எடுத்துக்க முடியும். அதனால நீங்கள் ஒவ்வொரு தடையுமே DSLR கனெக்ட் பண்ணி தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஹெட்டை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்து மறுபடியும் மாட்டிக்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் DSLR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே, இதில் ஃபைனலில் நீங்கள் எப்படி மொபைல் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் மொபைலில் தான் இப்போ வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட முடியாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரைபோர்ட் வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு நீங்கள் ஒரு மவுண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கும், மொபைல் மவுண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150லேருந்து 200 தான் வரும். இதே லோக்கல் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிச்சயமாக கம்மியாக தான் வரும். இந்த ஒரு மவுண்ட் வாங்கி நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இனிமேல் நீங்கள் மொபைலில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் நானும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மவுண்ட் மட்டும் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரைபோர்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரைபோர்ட் எப்படி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ண இந்த 4 மாதத்தில் எனக்கு இந்த ட்ரைபோர்ட் எப்படி இருந்துச்சு, இது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த ட்ரைபோர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு ட்ரைபோர்டும் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரைபோர்ட். அதை வச்சு மட்டும்தான் இந்த ட்ரைபோர்டோட ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். வேறு எந்த விதத்துலேயும் சொல்ல போகிறதில்ல. அதாவது நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ட்ரைபோர்ட் யூஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் ட்ரைபோர்டோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரைபோர்ட் நான் வாங்கினதுலேருந்து எனக்கு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. எனக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த ட்ரைபோர்டில் ஒன்று இருக்குது. இது நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் நிச்சயமாக வாங்கலாம். பட் நீங்கள் இன்டோரில் வச்சு ஷூட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா இந்த ட்ரைபோர்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுவீங்க, இன்னுமே உங்களுக்கு பல ஆங்கிள்ஸில் வச்சு ஷூட் பண்ணுவீங்க, பல வெயிட்டான ஒரு DSLRல வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரைபோர்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. பிகாஸ் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ட்ரைபோர்ட் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமால் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களால் அதிக வெயிட் தாங்காது. அவுட்டோர் கண்டிஷனுக்கும் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. இதுவே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சு எடுக்கிறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரூமுக்குள்ளே தான் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரைபோர்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். என்கிட்ட DSLRலாம் எதுவும் இல்லை, அதனால அதை நான் எதுவுமே வச்சு இதில் ட்ரை பண்ணதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மொபைல் தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. நீங்களும் வாங்குறதா இந்த ட்ரைபோர்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரைபோர்ட் நான் வாங்கையில் இதோட விலை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் இருந்துச்சு. அப்போ நான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ இதோட விலை வந்து 1400 விற்றுட்டு இருக்கு. இதோட கம்மியாக கூட அப்பப்போ விற்கிது. ஸோ அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே லிங்க் தரேன், அந்த இதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நான் வச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 60 இன்ச் ட்ரைபோர்ட். இதுலேயே பார்த்தீங்கன்னா 50 இன்ச் ஒன்று இருக்குது. அது நீங்கள் வேணும்னு அப்படின்னாலும் கீழே செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் சம்திங் 800 வரும். அது இதோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் உட்காந்து தான் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரைபோர்ட் நிச்சயமாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அமேசானோட பேசிக் ட்ரைபோர்ட். இது இல்லாமல் டிஜிடெக்கில் இருக்குது, இது இல்லாமல் வேறு கம்பெனிஸில் இருக்குது. டிஜிடெக்கில் இருக்கக்கூடியது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணதில்லை. வேணும்னா அதோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மவுண்ட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அதே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 150 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதோட விலை என்னன்னு தெரியல. தெரிஞ்சா அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட மைக்கோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு தேடி நிச்சயமாக வரும். அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.